புவி வாழ்த்த வாழ்க. ஒரு நயா பைசா கூட செலவில்லாம உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில ஒருத்தரால கட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கோவிலை கட்டி சாட்சாத் அந்த சிவபெருமானையே அங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? அந்த கோவில் எப்படி இருக்கும்? எந்த இடத்துல இருக்கு? சிவபெருமான சிறைப்பிடிப்பது சாத்தியமான விஷயமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இதற்கான பதில தான் இன்றைய 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவுல நாம சிந்திக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய சென்னை, அப்போதைய தொண்டை நாட்டோட ஒரு அழகான ஆன்மீக பூமி தான் மயிலாப்பூர். அங்க வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் வாயிலார் நாயனார். வாயிலார் அப்படின்னாலே வாய் பேச முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க, பேசாதவர், மௌனமாக இருப்பவர் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். மயிலாப்பூர் அப்படின்னாலே நமக்கு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் தான் ஞாபகம் வருவாரு. அந்த கபாலீஸ்வரர் மேல தான் பிறந்ததுல இருந்தே அளவு கடந்த அன்பும் பக்தியும் வச்சிருந்தவர் தான் வாயிலார். ஆனா இவரோட பக்தி மத்தவங்க பக்தி மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. பொதுவா பக்தி அப்படின்னாலே நாம என்ன நினைப்போம்? கோவில் போகணும், இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், நிறைய பணம் செலவு பண்ணணும், இப்படிதானே நமக்கு தோணும். ஆனா வாயிலார் இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டவர். வழிபாடு அப்படின்றத நாம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு புற வழிபாடு, இன்னொன்னு அக வழிபாடு. கோவில் போடுறது, அபிஷேகம் ஆராதனைகள் பண்றது, இறைவன் மேல் பாட்டு பாடுறது, இது எல்லாமே புற வழிபாடு அப்படின்றதுல வரும். இறைவனை தன் மனதில் நிறுத்தி ஆன்மா எனும் தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபாடு பண்றதுதான் அக வழிபாடு. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்னு சொல்றது அப்பர் தேவாரம். இறைவனை உடம்பால் வணங்க வேண்டும், வாயால் வாழ்த்தி பாட வேண்டும், மனதால் தியானிக்க வேண்டும். இதுதான் இந்த பாடலுக்கு அர்த்தமே. இறைவனை உடலால் வணங்குவது ரொம்ப எளிமையானது. அதைவிட மேலானது இறைவனை வாயால் போற்றி புகழ்ந்து பாடுவது. ஆனா இது இரண்டை காட்டிலும் மிக சிறந்தது அப்படின்னா இறைவனை மனதினுள் நிறுத்தி தியானிப்பது மட்டும்தான். அதனாலதான் எப்போதுமே மானசீக பூஜைக்கு மகத்துவம் ஜாஸ்தி. வாயிலார் கிட்ட பெரிய அளவுல செல்வங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா அவருக்கு சிவபெருமான எப்போதும் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசை ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. கோவில் போய் வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் நம்மளால பண்ண முடியும். அதாவது கோவிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் திறந்திருக்கும், அதுல அபிஷேக ஆராதனைகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் பண்ணுவாங்க. ஆனா அனைத்துமே அவர்தான் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அவர் மேல நாம வைக்கக்கூடிய அந்த அன்புக்கும் பக்திக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு நம்மால பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. அதனாலதான் வாயிலார் அதற்கு ஒரு புது வழிய கண்டுபிடிச்சாரு. அதுதான் மனப்பூஜை. இறைவனை வெளியில எங்கேயுமே தேடாம சிவபெருமானை தன்னோட மனசுக்குள்ளேயே எப்பவும் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்காக அவர் கட்டியதுதான் அவரோட மனக்கோவில். இந்த மனக்கோயில் அப்படின்ற வார்த்தையை கேட்டதுமே உங்க எல்லாருக்குமே நாம ஏற்கனவே பார்த்த பூசலார் நாயனாரோட வரலாறு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவரும் மனக்கோவில் கட்டி தான் சிவபெருமான அங்க வரவழைச்சாரு. ரெண்டு பேருமே கட்டினது மனக்கோவிலாகவே இருந்தாலும் ரெண்டு கோவில்களுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. சிற்பக்கலை சாஸ்திரப்படியும் ஆகம விதிப்படியும் கோவில் கட்டுவதற்காக சடங்குகள் மூலம் மனக்கோவில் எழுப்பியவர் தான் பூசலார் நாயனார். ஆனால் தத்துவ ரீதியாக தன் உடலையும் ஆன்மாவையும் முழுவதுமே கோவிலாக மாற்றியவர் தான் வாயிலார் நாயனார். இதை எப்படி செஞ்சாரு? இப்போ நான் அத சொல்றேன், நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம மனசை தாண்டி சுத்தமான ஒரு இடம் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. தன்னோட மனதையே இறைவன் இருக்கக்கூடிய கருவறையாக்க முடிவு பண்ணிட்டாரு. அடுத்து அடித்தளம் போட்டு கோவில் கட்டணும் இல்லையா? அது எப்படி பண்றாரு தெரியுமா? மறவாமை அப்படின்ற நீங்காத நினைவோட, அதாவது சதா சர்வ காலமும் இறை நினைப்போடையே இருந்து அந்த கோவிலை கட்டி முடிக்கிறாரு. அடுத்து இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும். கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தோ அல்லது பால் கொண்டோ இறைவனுக்கு அவர் அபிஷேகம் பண்ணலைங்க. இறைவனை அவரு சதா சர்வ காலமும் நினைக்கும் போது அந்த பக்தியின் காரணமாக அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த கண்ணீர் மூலமாகவே அவர் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. கோவில்ல விளக்கு நெய் தீபமா போடல, தன்னோட அறிவு மற்றும் ஞானம் அப்படின்ற இரண்டு சுடர்கள் மூலமா தொடர்ந்து எரியக்கூடிய அந்த தீபத்தை தான் அவர் ஏற்றிருக்காரு. இறைவனுக்கு நெய்வேத்தியமா அவர் அறுசுவை உணவு கொடுக்கல, அவரோட அன்பை மட்டும் தான் கொடுத்தாரு. அந்த அன்பு மட்டுமே இறைவனுக்கான பிரசாதமா அங்க விளங்கியது.
இப்படிப்பட்ட ஒரு கோவில தான் மறவாமையால் அமைத்த மனக்கோவில் அப்படின்னு சீக்கிலார் பெருமான் ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. வெளிய எந்த ஒரு ஆறாவாரமோ ஆர்ப்பாட்டமான பூஜையும் கிடையாது. தினமும் அமைதியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துப்பாரு. தன்னோட மனசுல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அவரு தொடர்ந்து பூஜை செய்து மானசீகமா வழிபாடு பண்ணிட்டே இருந்தாரு. பெரிய அரசர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் இவங்க எல்லாமே கட்டின மிக பிரம்மாண்டமான கோவில்களை விட வாயிலார் கட்டிய அந்த அன்பு கோவில் தான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தானாகவே வாயிலார் கட்டிய அந்த மனக்கோவிலுக்குள்ள வந்து நிரந்தரமா அங்கேயே தங்கி தன்னை தானே அங்க சிற வச்சுக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம வாயிலாருக்கு முக்தி கொடுத்து அவரை தன்னோட திருப்பாதங்கள்ல சேர்த்து நாயனார் வரிசையிலையும் இடம் பிடிக்க செய்யறாரு. இதுதான் வாயிலார் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட மானசீகமான வழிபாட்டின் மூலமாக வாயிலார் நாயனாரான வரலாறு. இவரோட குருபூஜை மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. இவரோட அவதார தலமும் முக்தி தலமும் மயிலாப்பூர் தான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல அன்னை கற்பகாம்பாள் சன்னதிக்கு எதிராகவே வாயிலார் நாயனாருக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. வாயிலார் நாயனார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா அன்பு தாங்க. நாம கோவில் போகும்போதெல்லாம் தட்டுல எவ்வளவு காசு போடுறோம், எவ்வளவு பணம் செலவு பண்ணி மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் பண்றோம் அப்படின்றது முக்கியமே கிடையாதுங்க. இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளோட பணமோ பொருளோ கண்டிப்பா கிடையாது. அவருக்கு நம்ம கிட்ட இருந்து தேவைப்படுறது நம்மளோட பக்தியும் உண்மையான அன்பும் மட்டும்தாங்க. எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாம நம்ம மனச சுத்தமா வச்சிருந்தாலே நாம இருக்கிற இடமே ஒரு கோவில் தான் அப்படின்னு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வாழ்ந்து காட்டி நிரூபிச்சிருக்கிறவர் தான் வாயிலார் நாயனார். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனார் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம், ஆத்மானந்தம். நன்றி. புவி வாழ்த்த வாழ்க.